நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாயே, இன்னும் கத்திக்கிட்டு இருக்க ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓசன்னா எங்களை ரட்சியும்னு அர்த்தம். ரட்சிக்கப்படாதவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை கரெக்டா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சொல்ற எல்லாரும் கரெக்டா தான் சொல்றாங்க. ஏன் அவங்க ரட்சிக்கப்படல. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இதை கொண்டாடவே கூடாது. கழுத மேல ஏறி வராரு ஏசப்பா, எல்லாரும் ஓசன்னா ஓசன்னான்னு கூப்பிட்டு வராங்க. அது மெய்யான வார்த்தை. ஏன்னா ஏசப்பா இருந்த நாட்கள்ல ரட்சிப்பு இல்ல. அவர் உயிரோட இருக்காரு, ஜனங்கள் ரட்சிக்கப்படல, கட்டப்பட்டு கிடக்குறாங்க அவங்க எல்லாரும். இனிமே ரத்தம் சிந்தினா மட்டும்தான் ரட்சிப்பு கிடைக்கும். அவருக்கு உயிரோட இருக்காரு. உயிரோட இருக்கிறவரை ஓசன்னா பாடி பாடலாம். இப்ப அவரு மரித்து நமக்காக உயிர்த்து இப்ப சொல்ல வேண்டிய வார்த்தை ஓசன்னா கிடையாது, மாரநாதா. அதான் இப்ப சொல்லணும். யாராவது சொல்றாங்களா? எந்த சபையிலேயே சொல்றாங்களா? எல்லா சபையிலையும் எல்லா காங்கிரிகேஷன்லையும் ஓசன்னா ஓசன்னா இன்னைக்கு வரைக்கும் ஒலிக்கு. ஆனா மாரநாதா தான் இப்ப சொல்ல வேண்டிய வார்த்தை. மாரநாதான்னா என்ன அர்த்தம்? கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும்னு அர்த்தம். இதை யாராவது சொல்றாங்களா? ஏன்னா சொன்னா அவங்க பொழப்பு போயிடும்.